ஆங்கிலத்தில் கதைக்கிறீங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்க. ஸோ உங்களோட அம்மா அப்பா உங்களை எல்லாரையும் தமிழ் படிக்க வச்சிருக்கணும். ஸோ நான் தமிழில் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ணா எப்படி இருக்கீங்க? இப்போ சொல்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா சும்மா இருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களோட தமிழ் நல்லா இருக்கு, வடிவாக இருக்கு. கதைக்கிறேன். தேங்க்யூ அண்ணா. தமிழில் கதைக்கும். ஓகே. Who else wants to talk? வணக்கம். நான் நல்லா இருக்கிறேன். ஐயோ, நான் எப்ப குண்டா இருந்தேன் மணிரத்துக்கு. நான் எப்பவுமே வெளியே தான் இருக்கிறேன். குண்டா தான் இருக்கிறேன். உங்களை இல்லை பாசத்திலையும் எல்லாரும் பிச்சு கொண்டு போட்டேன். விடாம சதா வெடிஞ்சு போனேன். Okay, we got a question over here. வணக்கம் அண்ணா, சொல்லுங்க. நன்றி. நான் வந்து முதல் அம்மாவோட கோயிலுக்கு போனேன். பதினேழு தான் புதுசாக பாட்டு ஸ்டார்ட் பண்ணேன் கோயிலுக்கு பின்னாடி. அதுக்கு பிறகு நான் பயோமெடிக்கல் சயின்ஸ் படித்தேன். டிகிரி முடிச்சுட்டு எம்எல்டி. ஸோ அம்மா உங்களோட அம்மா அப்பா மாதிரி என்னுடைய அம்மா ஆசைப்பட்டவா எந்த பொடியன் வந்து ஒரு டாக்டராக வரணும், இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும் வந்து. அப்போ நான் நினைச்சேன், நான் எப்படினால் ஓகே மருந்து கண்டுபிடிப்போம், ரிசர்ச் செய்வோம் போட்டு எம்எல்டி முடிச்சுட்டு டிகிரி செய்வோம், மாஸ்டர் செய்வோம் படிக்கிட்டான். அதுக்குள்ள இந்த பாட்டு வைரல் ஆகிடுது. இந்த ஜிஞ்சிதமோ தமிழோ வியமோ அடி மாறுதமோ இந்த காவியமோ வந்து. ஸோ அதோட அப்படியே பிஸி ஆகிட்டேன். இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு 4 படம் ஹீரோவாக சைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இன்னொரு சின்ன தண்ணி ஒரு கேள்வி இருக்குதான். அது வந்து மெயினாக சொல்ல போனால் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகம். ஓகே, கடவுள் நம்பிக்கை அதிகம் ஏற்றி விடமாட்டால் எங்களை வந்து இயக்குறது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. ஸோ கண்டிப்பாக எங்களை எல்லாரையுமே ஒரு அம்மா அப்பா ஒரு எனர்ஜி, எங்கள் அம்மா அப்பா தர பாசம் ஒரு எனர்ஜி. ஸோ அதுவும் ஒரு கடவுள். ஸோ அதனால் எனக்கு முருகனில் வந்து அதிக பாசம் பண்ணால் முருகன் வந்து தமிழுக்கான ஒரு கடவுள். ஸோ நான் முருகனை வந்து சைவ சமயம் மட்டும் பார்க்கல, முருகனை ஒரு தமிழர் என்று தான் பார்க்குறேன். ஸோ அதனால் நான் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதோடு நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். எனக்கு தமிழுக்கு ஒரு கடவுள் முருகன் என்றா, தமிழுக்கு ஒரு தலைவன். ஸோ அதனால தான் மெயினாக நான் பக்தி பாடு பாடியிருக்கிறேன். அது வெறுமனே கடவுளுக்கான பாட்டு இல்லை. நான் எழுதியிருப்பேன் எப்படி என்றால், தனக்கு ஒரு தனித்துவ படையென நிலமென வான்மையில் ஏறியவன், பார்வதி மகன் பாடங்கள் சொன்ன மகன், யாரும் எனக்கு இல்லை என்று நாதியற்று நான்கிழங்க ஆறுதல் தந்த மகன், பார்வதி மகன் ஆறுதோல் வென்ற மகன் என்று. அதோட அது எழுதியிருப்பேன் அரக்க நல்லவாங்க. ஏன் அரக்க நல்லவாண்டு எழுதியிருப்பேன் என்றால், எல்லாரும் வந்து இலங்கையில் இருக்கிற தமிழர்களை, ஈழ தமிழர்களை வந்து ஒரு ராவணன் என்ற ஒரு போர்வையின் ஊடாக அரக்கர்கள் என்ற ஒரு சித்தரை கொண்டிருக்கு. சரி, அரக்கர் என்றால் என்ன? ராவணன் வந்து சீதையை பிடிக்கிறது மூலம் மட்டும்தான் நெகட்டிவ், அதை தவிர மைனஸாக கலைக்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ ஆகவே பார்த்துக்க ஒரு சிவபக்தன், அதை விட கலை 10 கலை சிறந்த ராவணன், பெரிய வீராதி வீரன், யாரைக்குமே கவலை என்ற காட்டாளவன், அப்படிப்பட்ட ஒரு தலைவனை அரக்கன் என்று சொன்னால் நான் அரக்கரண்டே அக்செப்ட் பண்ணுறேன். நான் அரக்கண்டான அதுதான் நான் எழுதியிருப்பேன். யாழும் சுந்தரவேலும் கொடியரும் செந்தமிழ் நாடும் கந்தனை பாடும் இந்த நின்னாவும் பாடும் பொழுதொரு துன்பங்கள், குமரனை கண்டதும் எனக்கு கவலை இல்லடா, குன்றத்துக்கு குமரன் இல்லடா, என்றைக்குமே முருகனை நான் மறந்ததில்லடா, அஞ்சி அடங்கா நான் அரக்க நெல்லவா, அரும் தமிழ் சுருக்க நெல்லவா, ஆறு முகன் ஆளும் மண்ணில் வாழும் தமிழன் நெல்லவாண்டு. ஸோ அதனால தான் இது சைவ சமயத்துக்கான பாட்டு இல்லை, இது தமிழுக்கான பாட்டு.